பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சியை நீங்கள் உற்சாகத்தோடு கண்டு வருகிறீர்கள் என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலே கூட ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜைன் டிவியின் வழியாக கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமை பெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இசப்பா, இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான் நிகழ்ச்சியை ஆண்டவரே உற்சாகத்தோடு வாஞ்சியோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை ஆண்டவர் அநேகரை பலப்படுத்துவதாக, சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியங்கள் விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. அப்பா, நீர் தாமே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படும்படியாக கர்த்தாவே முதல் வார்த்தையினால் எங்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் நேசிக்கப்பட்டதான அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சி கர்த்தர் தொடர்ந்து தியானிக்கும்படியாக கிருபை பாராட்டி வருகிறதுக்காய் ஆண்டவரை சொத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் கூட ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகனைப் போல் இருந்தது. அந்த ஐஸ்வர்யத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகள் ஒன்றையும் பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அன்பானவர்களே, நாத்தான் தீர்க்கதரிசி வழியாக கடவுள், நீ போய் தாவீதிடத்தில் இந்த சம்பவத்தை சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்கிறபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திரும்பி செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இவ்வளோ சம்பவம் தாவீதுக்கு அவனுடைய குற்றத்தை உணர்த்தும்படியாக இந்த சம்பவத்தை ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ தாவீது பாரு, இதெல்லாம் கேட்டு, யார் அந்த மனுஷன், அவன் நாளத்தனையாக திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நீயே அந்த மனுஷன் என்று சொல்லும் பொழுது இன்னும் தெளிவாக நாத்தான் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்னா, உன் ஆண்டனுடைய 8ஆம் வசனம் பாருங்கள், 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், இப்போ சொல்கிறார் தெளிவாக, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கும் தப்புவித்து உன் ஆண்டனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியது தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தினாகிய உரியாவை நீ பட்டைத்தாள் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரிடத்தில் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தினாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடினால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அல்லேலூயா. அற்புதமான இந்த சம்பவத்தோடு சொல்லி தாவீதுக்கு விளக்குகிறதான ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தையானவர் தனது தீர்க்கதரிசியில் அனுப்புகிறார். தேவன்
ஒரு மனிதனை அல்லது ஒரு மனுஷனை அல்லது ஊழியக்காரர்களை கர்த்தருடைய பிள்ளையை தெரிந்து கொண்டால் அவர்களை வைத்து அநேக திட்டங்களை வைத்திருப்பார், அநேக காரியங்களை வைத்திருப்பார். ஆனால் அவர்கள் தவறு செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை தன் ஊழியக்காரர்கள் அனுப்பி புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம், நியாய தீர்ப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபத்தை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசியின் வழியாக ஒரு பாருங்க அழகான எவ்வளோ, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நிறைய அவருக்கு மனைவி கொடுத்துருக்கிறாரு, இன்னும் மனைவி கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பேன் நான். ராஜா அவர் என்ன தேவைனாலையும் அவர் ஆண்டு அனுபவிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மனைவி வைத்து அவரிடத்தில் யுத்தத்தில் வேலை, அதாவது போயிருக்கிறதான் அவனை கொலை செய்து அவருடைய மனைவியை இவர் எடுத்துக்கொண்ட காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகுந்த வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது. இதுதான் தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சரி, இப்போது நாம் அதே 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 12 அதிகாரத்தில் நம்ம பார்த்துட்டோம். இந்த நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் இது செய்து முடிஞ்சிச்சு, இந்த பாவத்தை நீ செஞ்சுட்டுப்பா, கர்த்தருடைய பார் பொல்லாப்பானது. இது எப்படி நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு 11ஆம் வருஷ அதிகாரத்தில் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரியின் மேல் உலாத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமுள்ளவளாக இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தினான உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து கொண்டு வர சொன்னான். அவள் இடத்தில் வந்த பொழுது அவளோடு சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அல்லேலூயா. யுத்தத்தில் அதாவது ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரர் அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யுத்த களத்தில் இருக்க வேண்டிய தாவீது அவன் சோம்பலாக அவன் தூங்கி கொண்டிருந்து அவன் என்ன செய்கிறான், அந்த தூக்கம் கலைந்த பொழுது இப்படிப்பட்ட மாபெரும் தவறுகளை அவன் செய்கிறத பார்க்கிறோம். சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வழியாக இதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேல் புத்தகமே சாமுவேல். அப்போது இங்கே பார்க்கின்ற பொழுது தாவீது ஏத்தினாகி உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்கிறான். அந்த ஸ்திரீ, இந்த 5ஆம் வசனத்தை பாருங்கள், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து தான் கர்ப்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினாள். அப்பொழுது தாவீது ஏத்தினாகி உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபினிடத்தில் ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்த பொழுது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாக இருக்கிறானா, ஜனங்கள் சுகமாக இருக்கிறானா, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்து, பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்திகரி செய். உரியா ராஜா அரண்மனையிலிருந்து புரட்ட போது ராஜாவிடத்தில் இருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனால் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலில் தன் ஆண்டனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். அப்போ உரியா வீட்டுக்கு போல. ஏன் என்று சொன்னால், உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேல் யூதாவும் கூடாரத்திலே தங்கி என் ஆண்டவனாகிய யோவாப்பையும் ஆண்டவன் சேவகர் வெளியிலே பாளையத்தில் இருக்கையில் நான் புசிக்க இருக்கும் குடிக்க இருக்கும் மனைவியோடு சயனிக்க இருக்கும் என் வீட்டிற்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்வதில்லை என்று உம் பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். தாவீது செய்த தவறை அவருடைய கணவன் மேலே பழி போடும்படியாக, அந்த பிள்ளைக்கு தகப்பனாக காண்பிக்கும்படியாக சில சூழ்ச்சிகளை அவர் செய்கிறார். ஆனால் அதுவும் முடியாது போகிறது. அப்போது தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனால் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்தில் ஆண்டவனின் சேவரோடு தன் படுக்கையில் படுத்து கொண்டிருந்தான். காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்தில் மும்முரமாக நடக்கிற போர்க்களத்தில் நீ உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்றான். அப்படியே அந்த பண்டது காவல் போட்டிருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்திலே உரியாவை நிறுத்தினான்.
பட்டணத்து மனுஷர் புறப்பட்டு வந்து யோவாவோடு யுத்தம் பண்ணுகையில் தாவீதின் சேவகனாகிய ஜனத்தின் சிலர் பட்டார்கள், ஏத்தினாக உரியாவும் செத்தார்கள். அப்போ பாரு, நிறைய பேர் காயப்படுகிறார்கள், மரிக்கிற உரியாவும் செத்தான் என்று முடிகிறது. சரி, இப்போது இந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது யாத்திராகம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 10 கற்பனைகளிலே 3 கற்பனைகளை அவர் மீறுகிறதை பார்க்கிறோம். தாவீது 3 கற்பனைகளை, கடவுளுடைய வார்த்தையை அவர் மீறுகிறார். யாத்திராகம் 20:17 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பிறனுடைய வீட்டை இச்சாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரியும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னுடைய மனைவி இச்சியாதிருப்பாயாக ஒரு கட்டளை மீறுகிறார். யாத்திராகம் 20:13 கொலை செய்யாதிருப்பாயாக. அப்போ உரியாவினுடைய, அதாவது பச்சபாலுடைய கணவர் உரியாவை கொலை செய்கிறார் திட்டமிட்டு தாவீது. அது மாத்திரமில்லை, விபசாரம் செய்யாதிருப்பாயாக. யாத்திராகம் 20:14 விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கர்த்தருடைய கட்டளை. அப்போ விபசாரம், என்னுடைய மனைவியை திருடுகிறார், கொலை செய்கிறார். 3 கட்டளைகளை தாவீது மீறுகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு பயங்கரமான ஒரு பொல்லாப்பாய் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த விஷயம் தாவீதுக்கு நன்கு அறிந்து விட்டது. அதாவது கடவுளுக்கு இது தெரிஞ்சு விட்டதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தாவீது மீண்டுமாக 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துக்கு நான் உங்களை இப்போதும் 10ஆம் வசனம் 12:10 2 சாமுவேல், இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தினாக உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்து கொண்டபடினால் பட்டயம் என்றென்றைக்கு உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பையும் உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகள் எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடு சயனிப்பான். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாகவும் சேவிப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார்னா அது பயங்கரமாக இருக்கும். கர்த்தருக்கு எவ்வளோ எரிச்சல் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு தவறை செய்தான். சாதாரண ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இவன், அவனை தேவன், அவன் கடவுளை ஆராதனை செய்யக்கூடியவனாக ஒரு சிறு வயதிலிருந்து நல்ல கிண்ணறத்தை வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துக என்று சொல்லி கடவுள் அவனை இஸ்ரவேல் ராஜாவாக 40 ஆண்டுகள் ராஜாவாக இருக்கும்படியாகவும் சந்ததிகளை உன் பிள்ளை அரசாளவன் என்று அநேக ஆசீர்வாதங்களை, குறிப்பாக சொல்லப்போனால் தாவீதினுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்க இப்படிப்பட்ட திட்டத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஆனால் இவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கானதை நடப்பித்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அநேக விஷயங்கள் நடக்கிறது. அப்போது தாவீது என்ன பண்ணுறாருன்னா 25 வசனம், அவர் தீர்க்கதரிசியாக நாத்தான் அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டான். அதற்குள்ளே மோவாப் அம்மோன் புத்திரருடைய பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. தாவீது என்னன்னு சொல்கிறாருன்னா, நான் இப்போ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நடப்பித்தேன் என்று அவன் சொல்லுகிற பொழுது அவர் சொல்கிறாரு, தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீக்க செய்தார், ஆனால் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடினான். அப்போ பாருங்கள், சத்துருக்கள், ராஜா தேவ மனுஷன் இருதயத்திற்கு ஏற்றவன், அப்படிப்பட்ட மக்கள் தூஷிக்கும்படியாக பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. கொலை பண்ணிட்டாரு, தன்னுடைய மனைவியை கூட்டின்னு வந்துட்டார் என்று சொல்லி, அதாவது வெளியரங்கப்படாத ரகசியம் கிடையாது, மறைப்பொருளும் கிடையாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நிச்சயமாக சாகும்படி நாத்தான் உன் வீட்டுக்குள், அதாவது தன் வீட்டுக்கு போயிட்டார். இந்த மாதிரி விஷயம் கடவுள் சொன்ன விஷயத்தால் சொல்ல. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாயிற்று. பத்தியா, கர்த்தருடைய கோபம், ஒரே தவறுனால் இவ்வளோ விஷயம் நடக்குது. தாவீது செய்த அந்த தவறினால் குடும்பமே அழிந்து போனதை நம்ம பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணும்னு சொன்னால், சங்கீதம் 51 இங்கே தாவீது இந்த ஜபத்தை அவர் பாடினது கடவுளுக்கு ரொம்ப, அது அவன் பண்ண ஜபம் ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை எழுதி வச்சிருக்கிறார் சங்கீத புஸ்தகத்தில். தாவீது எழுதுனதில் இந்த சங்கீதம் 51 அற்புதமாய்
அது அந்த பாவ ஜபம், பாவத்தின் ஜெபம் என்று கூட சொல்லலாம். பட்சபாரிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தாலில் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய ஒவ்வொரு வசனமும் அற்புதமான ஒரு ஜபமாக இருக்கிறது. அவன் அவ்வளவு அற்புதமாய் வெளிப்படுத்துகிறான், தன்னை அவன் ஒற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவரே, ஆமாம் நான் தவறு செய்தேன். அவன் என்னென்ன அந்த வாக்கு கொடுக்குறான் பாருங்க. ஆமாம் ஆண்டவரே என்று சொல்லி அவன் பயங்கரமாக அவன் தன்னுடைய மனதிலே இருக்கிறதான வேதனைகள், அவமானங்கள், துக்கம், பாடு, பலவீனம் எல்லாவற்றையும் அவன் வெளிப்படுத்தி எழுதுகிறதான இந்த சங்கீதம் 51 பார்க்க. தேவனே, உமது மிகுந்த இறக்கைகளின் படி, கிருபையின் படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இறக்கைகளின் படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும் சொல்கிறான். தேவனே, உமது கிருபையின் படி என் இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள் படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும். பார்த்தீங்களா, என்னை சுத்திகரியும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான் சுத்திகரிக்க வேண்டும். என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி என் பாவமறை என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். நீங்கள் பாருங்க, என் மீறுதல் நீங்கள் சுத்திகரியும், என் பாவமற என்னை சுத்திகரியும். அப்போ சுத்திகரிக்க வேண்டும். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இல்லையா? 1 யோவான் 1 பார்க்கிறோம். அப்போது என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். ஆஹா, ஒத்துக்கொள்கிறான். பார்த்தீங்களா? அப்போ பாவம் என்பது வேறு, மீறுதல் வேறு. தெரிந்தே திமிர், அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் முடியும், யார் என்னை கேட்பது என்கிற அதிகாரத்தினாலே பண்ணுகிறதான தவறு. என் மீறுதல் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. அந்த குற்ற உணர்வு, அந்த பாவ உணர்வு எப்பொழுதும் கண் முன்பாக நிற்கிறது. என்றால் கர்த்தர் பார்த்து விட்டார், கடவுளுக்கு தெரிந்து விட்டது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவமானங்கள், வேதனைகள், துக்கம். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்த விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். என்ன அறிக்கை பார்த்தீங்களா? உண்மையாக அவன் பாவி தன்னை ஒத்துக்கொள்ளுகிறதான ஒரு அறிக்கை இருக்கிறது. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். தாவீதுடைய தாயார் என்று பார்க்கின்ற பொழுது அது ஒரு பெரிய சரித்திரம். ஏன் ஆடு மேய்க்க அமிச்சார்னு சொன்னால், ஈசாய்க்கு அநேக மனைவிகள், அதில் ஒரு மனைவி தான் தாவீதுடைய அம்மா. ஒரு சண்டையில் வந்து அவங்க எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் இவங்களை அடித்து விரட்டி இருக்கிறாங்க. மனைவி, கணவன் அன்பு இல்லை, பிள்ளை ஒரு பக்கம், அதனால் சரி ஏதோ பிள்ளை பிறந்துட்டான்னு சொல்லி ஆடு மேய்க்க. அப்படிப்பட்ட தாவீதைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். இது உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவி, அந்தகாரணத்தில் ஞானத்தை தெரியப்படுத்தி நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப் என்பது இஸ்ரவேல் தேசத்திலே அநேக கிணறுகளிலே கற்பார்கள் அந்த இதில் வந்து நிறைய ஈசோப்பு தண்டு விளையக்கூடிய ஒரு காரியம். அது உண்மையாகவே அது ரொம்ப கசப்பு நிறைந்த அந்த தண்டு, அது சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு, அது சாப்பிட்டா ரொம்ப லூஸ் மோஷன் வந்து கொண்டே இருக்கும் என்று கூட சொல்லுகிறார்கள். அதை இஸ்ரேல் தேசத்திலே பார்க்க முடியும். அப்போ ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். ஈசோப்பு என்பது சொன்னால் அபிஷேகம் பண்ணுவதற்கு ஈசோப்பு தண்டை எடுத்து தைல குப்பையை ஊற்றுவார்கள். அது மாத்திரம் அபிஷேகம் பண்ணுவதற்கு மாத்திரமில்லை, நிறைய இடத்துல அந்த சில விஷயங்கள், அந்த ஈசோப்பு தண்டு பைபிளில் நிறைய இடங்களில் தீட்டு நீங்கும்படியாகும், தோஷம் நீங்கும்படியாக யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். என் ஈசோப்பினால் சுத்திகிறப்பொழுது நான் சுத்தமாகும், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையில் வெண்மையாவேன். அப்பாப்பா, என்னுடைய பாவம் மோசமாக இருக்குது, இருளடைந்திருக்கிறது, உறைந்த மழையில் வெண்மையாகும்படியாக என்று சொல்லப்படுகிறது. நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்போ வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, அவன் நொந்து வேதனையோடு புலம்புகிறதை பார்க்கிறோம். அப்போ நீ நொறுங்கின எலும்புகள் களி கூறுமா. அவனால் நிற்க முடியல, அவனால் பேச முடியல, அவன் ஆடி போய் கிடக்கிறான். ஐயோ, நான் குற்றம் செய்தேன், தேவன் என் மீது வைத்த என்ன அருமையான ஒரு அன்பு, இரக்கம், எத்தனை சத்துரு சவுலுக்கு கைக்கும் இஸ்ரவேல் அநேக யுத்தத்திலே எனக்கு வெற்றியை கொடுத்த ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என்று சொல்லி அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் மகா பெரிய தவறை செய்து விட்டேன் என்று என்ன தெரியாமல் அவன்
எல்லா மனதில் இருக்கிறதான எல்லா பாவத்தையும் பாரத்தையும் அவன் மன்னித்து கேட்கும்படியாக அவன் புலம்புகிறதை பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், என் எலும்புகள் களி கூறுமா, ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை போதும் எதிர்பார்த்து பேசுகிறார். அது என் பாவங்களை பாராதபடி நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமையெல்லாம் நீக்கி அருளும். ஆஹா, முகத்தை மறைச்சிட்டு கூட இப்படி திரும்பி கூட உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிடு ஆண்டவரே என்று கேட்கிறான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அப்போ இருதயம் ரொம்ப கெட்டு போயிட்டு தாவீது கையில் 3 கட்டளை மீறி இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறார். ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பான நடப்பித்தான். அது மாத்திரமில்லை, நிலைவாரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆவி நிலைவரமான ஆவி இல்லை, மாம்ச சிந்தையாக இருக்குது, மனுஷீக சிந்தை, பிசாசின் கிரியை இருக்கிறது. அது இன்னும் சொல்கிறான் பாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அடாடாப்பா, இதுதான். ஏன்னா ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இருந்தவன் தாவீது. யுத்தத்திற்கு போகும்போது வரும்பொழுதும் கடவுளை பாடி துதித்து கர்த்தரோடு இருந்த தேவ மனுஷன் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறான், அமிழ்ந்திருக்கிறான். சங்கீதம் 51:11 வசனத்தை மீண்டுமா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். ஏதோ பரிசுத்த ஆவி இப்போ தான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வந்ததாக நிறைய பேர் நினச்சினுக்கிறாங்க. ஆனால் ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாட்டு கொடுத்த ஆவியானவர், அப்புறம் கர்த்தருடைய ஆவி, விசேஷித்த ஆவி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது அற்புதமாக எழுதுகிறார், உம்முடைய பரிசுத்த ஆவி என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும். பாப்பா, என்ன அற்புதமான ஒரு ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நமக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதான். ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அவர்தான் பேசி கொண்டிருக்கிறார். நமது பாவங்களுக்காக இயேசு மரித்தார் அல்லவா, நமது சாபங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார் அல்லவா. அதற்குண்டான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நாம் பாவ மன்னிப்பு பெற்றது மாத்திரமில்லை, நீதிமானாய் வாழ வேண்டும், பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும் என்று தான் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் தாவீதுடைய பாவத்தையும் மீறுதலையும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்? தன் பாவங்களை மறைக்கன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தாவீது இரக்கத்தை பெரும்படியாக இந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறான். அவர் சொல்கிறான் பாருங்க, உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உடைய ரட்சணம், உடைய சந்தோஷத்தை எனக்கு திரும்பித்தார். இன்றைக்கே ரட்சண்ய நாள், இன்றைக்கே விடுதலை நாள், இன்றைக்கே ரட்சிப்பின் நீங்கள் சந்தோஷத்தை பெற வேண்டுமா, நிம்மதி பெற வேண்டுமா, இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில், சாபத்தில், மீறுதலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுதே கர்த்தர் தாவீதை போல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்களை அர்ப்பணிங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். கடவுள் அந்த வாய்ப்பை இப்பொழுது கொடுக்க. இன்றைக்கு ரட்சணை நாள். அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது அவன் சொல்கிறான் பார், அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவரை ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். அப்படி பண்ணி அப்பொழுது ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார், பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். எப்போ அடி விழுந்த பின்னாடி தான் புத்தி வருது, அதுக்கு முன்னாடி உபதேசம் இல்லை. நிறைய ஊழியக்காரங்க வயசான காலத்தினால சொகுசாக வாழ்ந்துட்டு கோல் ஊனி நடக்கிறாங்க பாரு. அந்த நேரத்தில் தான் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லுவாங்க. எப்போ வாலி வயசுலாம் ஆடி ஜாலியாக இருந்து வசதி வாய்ப்பெல்லாம் எல்லாம் வயசான காலத்தில் நடக்கும்போது ஊழியத்துக்கு போகிறாங்களாம். வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது பாதகருக்கு வழிகள் உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, இரத்த பழி விழுந்து விட்டது, கொலை செய்து விட்டேன், என்னுடைய மனைவியை நான் திருமணம் செய்து விபசாரம் பண்ணிட்டேன், இச்சித்து விட்டேன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழியிலிருந்து என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து விட்டார். நான் அவருடைய ஊழியக்காரன். அவர் கொடுத்த இஸ்ரவேல் மக்கள், சபை மக்களை நான் ஆண்டவருக்காக வழிநடத்துவேன் என்று சொல்லி கூட அவன் இங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம்.
தேவனை ரட்சிக்கும் தேவனை இரத்த பழிகளுக்கு நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரும். அப்போ உதடுகளை துதிக்க முடியாம, பாட முடியாம, ஆண்டவரை ஜெபிக்க முடியாத நிலையில் அவன் இருக்கிறான், கட்டப்பட்டவனா இருக்கிறான். ஒரு பாவத்தில் விழுவானானால் அவன் அடிமை, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். அப்படிப்பட்ட அடிமைத்தனம் இவன் வேதனையோடு புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது என்னன்னா, தாவீது அற்புதமாக சொல்கிறாரு, ஆண்டவர் என் உதடுகளை திறந்தரும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். புகழ் என்று சொன்னால் கடவுள் செய்த நன்மைகள், அவர் கொடுத்த ரட்சிப்பு, நான் இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்று அவர்களுடைய புகழாய் சொல்லிதான் அவர் சொல்கிறார். பாருங்கள், அற்புதமான இந்த ஜெபத்தை ஆண்டு அவன் ஜெபித்த ஜெபத்தை நமக்கு ஒரு சங்கீதமாக வைத்திருக்கிறார். பாருங்கள், பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உனக்கு பிரியமல்ல. ஏன்னா ஆண்டவர் பலியை விரும்புகிறதில்ல. அப்போ என்னதான் சொன்னால், சங்கீதம் 51:17, தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு முழங்கால் படிட்டு தன்னை தாழ்த்தி வேதனையோடு அர்ப்பணிக்கும் ஜெபம். அன்னாள் எப்படி தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். நொறுங்குண்ட ஆவிகளைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை தாவீது, ஏன்னா அநேக நேரங்களிலே சத்துருக்கள் வரும் பொழுது தாவீது புலம்பி அழுது தேவனிடத்தில் கிருபைகளை பெற்ற அனுபவம் அவனுக்கு உண்டு. அதை சொல்லுகிறார், தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினீர் புறக்கணியீர், சீயோனுக்கு முது பிரியத்தின்படி நன்மை செய்யும். இவ்வளோ தனக்காக பண்ண உடனே ஆனால் இங்கே வராம்பார் சீயோனுக்கு என்று சொன்னால், தேவன் சொல்லியிருக்கிறார், அந்த சீயோன் அது தாவீதின் நகரமாக இன்றைக்கு இருக்கிறது. சீயோனுக்கு முது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஒரு பக்கம் ஃபெண்டிங்கில் இருக்குது, மதில்கள் வேலையெல்லாம் இருக்குது, கட்டட வேலை எப்படி ஃபெண்டிங்கில் இருக்குது, ஆலயம் அதே போல் மதில்களை கட்டுவீராக. அந்த ஜபத்திலையும் அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக போச்சு. தனக்காக இல்லை, சீயோனுக்கு முது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேம் மதில்கள் கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியாகிய நீதின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது முது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். அல்லேலூயா. அப்போ பலிபீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்று சொன்னாள். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவ்வளோ விஷயத்தை அவர் ஜெபிச்சிருக்கிறார், இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக போச்சு, ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இப்படிப்பட்ட ஜெபத்தை ஒருத்தனும் பண்ணது கிடையாது பைபிளில். அவ்வளவு மன்னிக்கும் வரையில் அவர் போராடி இருக்கிறார். அதுதான் எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பாவிகளும், ஒவ்வொரு துன்மார்கரும், ஒவ்வொரு தேவனை விட்டு விலகி இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் சேர வேண்டுமானால் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை ஏறெடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நிச்சயமாக தாவீதை ரட்சித்த ஆண்டவர் உங்களையும் ரட்சிப்பார் என்பதுதான் இந்த நாளில் செய்தியாக இருக்கிறது. அப்போ தாவீதின் பாவமும் மீறுதல்களும் என்று இதற்கு ஒரு தலைப்பை வைக்கலாம். அல்லேலூயா. தாவீதின் பாவம் மீறுதல்கள் என்று சொன்னால், பாவம் என்பது தெரியாமல் கூட ஒரு செய்கிறான், தவறு செய்துட்டார். மீறுதல் என்பது தெரிஞ்சே செய்வது, அக்கிரமம். தெரிந்த துணிந்து செய்வதான் மீறுதல்கள், அக்கிரமங்கள். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், ஏதோ தவறு செய்துட்டார், தாவீதை மன்னிச்சிட்டாரு, நாம் தவறு செஞ்சுட்டு பாவம் மன்னிப்பை பெற்றுக்கலாம்னு கனவு காணாதீங்க. நம்மெல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவர்கள் சிந்திக்கிறான், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிறார்கள். தேவனுக்கு உகர்ந்த காரியங்கள், பலிகள், ஜபம், துதி, ஆராதனை, ஸ்தோத்திரம், வேத வாசிப்பு, விசுவாசம், பரிசுத்தம், அன்பு செலுத்துவது, யாரோடு சமாதானம் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இதை கடவுளுடைய சமூகத்தில் இருந்து நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருந்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கடவுள் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவர் அன்புள்ள தேவன். நம்மை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார் என்பதற்கு
தாவீது என்னுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான பரலோக பிதாவே, ஆண்டவர், இந்த நாளில் கூட பயங்கரமான ஒரு பாவம், மீறுதல், அக்கிரமம் தாவீதுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்தோம். இப்படிப்பட்ட தவறுகளை ஒருவரும் செய்யக்கூடாது என்பதற்காக தேவன் நாத்தான் தீர்க்கதரிசியின் வழியாக, வார்த்தையின் வழியாக நாங்கள் தியானித்தோம். அப்பா, நாங்கள் உமக்கு பயந்து பொல்லாப்பிட்டு விலகிற பிள்ளைகளாய் எங்களை தாழ்த்துகிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது ஆண்டவரை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிரியைகள் உமது பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருக்கும்படி கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீ சொன்னீரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை கொடுக்கிறவர் நீர், ரட்சிப்பை கொடுக்கிறவர் நீர், சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர். உமது கல்வாரி அன்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த வார்த்தையினால் இருதயத்தில் நிரப்பினீரே, அதற்காக நன்றி. நீ நிரப்புகிறவர். கர்த்தர் பெரிய காரியங்கள் சுமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற வல்லவன நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.